வணக்கம். ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தாவேகாவின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. ஏதோ ஒரு விமர்சனங்கள் அவ்வளவுதான், மற்றபடி பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மதுரையில் நடந்த இரண்டாவது மாநில மாநாடு ஏகப்பட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தேவையற்ற பேச்சுக்களின் விளைவாக விஜயின் மீது ஏற்பட்டுள்ள அந்த ஒரு வெற்றியின் தாக்கம் குறைந்து விட்டதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக தமிழகத்தில் போயிட்டுருக்கு. ஒரு மாநாடு நடத்தி முடிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் பல லட்சம் பேர் கூடக்கூடிய அந்த நிலைமை ஏற்படுத்துவதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் விஜய் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அதை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அந்த வகையில் விஜய் தோல்வி அடைந்து விட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இதில் நிறைய போயிட்டுருக்கு. அதாவது பல பேருடைய பல கருத்துக்கள் ஒரு எதிர்கட்சித்தனமாகவோ மற்றபடி வேறு விதமான அரசியல் ஆதாயத்துக்காக கூட பேசலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பொதுவாக ஒரு நிலைப்பாடான ஒரு கருத்து அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில், ஒரு பொது நடுநிலையோடு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக விஜய் இந்த வகையில் தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னு தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு இருக்கு. முதல் மாநில மாநாடுக்கும் விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநில மாநாடுக்கும் மதுரையில் நடந்த இரண்டாவது மாநில மாநாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. விக்கிரவாண்டி மாநாட்டில் அவருடைய மதிப்பு உயர்ந்தது. ஆனால் மதுரையில் நடந்த இரண்டாம் மாநில மாநாட்டில் அவருடைய மதிப்பு ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு கீழே குறைந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல். அதை பலவிதமான விமர்சனங்கள் மூலமாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது பலவிதமான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கவர்ச்சியை நம்பி அவர் அரசியலில் இறங்கி விட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இதில் போயிட்டு இருக்கு. உண்மையிலே கவர்ச்சியை நம்பி இறங்கியவர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்று விட்டார்கள்? எம்ஜிஆர் கவர்ச்சியை நம்பி வெற்றி பெற்றவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் மக்களுக்காக உழைத்த ஒரு உத்தம தலைவர். ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, நடிகனாக இருக்கும் போதும் சரி, அவர் மக்களுக்காக உழைத்தார். அதன் அடிப்படையில் பலவிதமான கருத்துக்களை பரப்பினார். மக்கள் நம்பினார்கள், விஜயும் நம்பி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர் கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கின்றார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் விமர்சனம் இன்னைக்கு ரொம்ப போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஒரு வகையில் ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அவர் 5 வருடம் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவற்றிடம் அரசியல் முதிர்ச்சி இல்லை. அரசியலை தெரியாமல் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். 2வது மாநில மாநாட்டிலையும் சரி, முதல் மாநில மாநாட்டிலையும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. அதே நேரத்தில் என்னமோ எதிர்கட்சிகளை பற்றியும் மற்றபடி ஆளுங்கட்சிகளை பற்றியும் தன்னுடைய ஒரு நிலைப்பாடு, மற்றபடி புதிதாக ஆரம்பித்த கட்சி வெளிப்பாடாக தான் சொல்லிகிட்டு இருக்காரோட மற்றபடி அவர் மிக பெரிதாக பேசிவிட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாதிரி தான் பலவிதமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பேச்சு, அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால், மாநாடுக்கு பின்னால் ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதாவது முதல்ல 5 தலைவர்களை மட்டுமே போட்டு இதான் எங்களுடைய வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி முதல் மாநாட்டில் காட்டினார். ஆனால் இன்னைக்கு 2வது மாநாட்டில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கலந்து விட்டார்கள். அது ஏன் அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் தாமரையில் தண்ணீர் ஒட்டாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தின் அடிப்படையில் ஒட்டாட்டி பரவாயில்ல, விஜய் முதலில் ஒட்டுகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வந்திருக்கு. அதே நேரத்தில் மாநாடு கொடியே கூட அவர்களால் ஒழுங்காக ஊன்ற முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் எங்கே தமிழகத்தை ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. மாநாட்டில் கொடி ஊண்டினாங்க, 100 அடி கொடி. அது ஊண்ட சரியான ஒரு ஏற்பாடு இல்லாமல் கீழே விழுந்து, ஆமாம், மற்றபடி ஏகப்பட்ட சேதாரங்கள். அதே நேரத்தில் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டதின் ரகசியம் என்ன?
அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டது ரகசியம் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது கட்சிக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக போயிட்டுருக்கு. என்னடா தலைவர் வந்து விஜய் வந்து ஃபஸ்ட்டு 5 பேரை அறிவிச்சார், இப்போ 2 பேரை சேர்த்து அறிவிச்சிருக்காரு, காரணம் என்ன? அப்போ கட்சியை வந்து நிலைநிறுத்த முடியாத ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு வந்து தலைவருடைய மனுநிலை போய் கொண்டிருக்கிறதா? இதற்காக தேவையில்லாம ஆரம்பித்தோம், ஒரு அறிமுகம் செய்த அப்படின்னா ஆரம்பத்திலே பண்ணியிருக்கோம் அண்ணாவையும் எம்ஜிஆர். திடீரென்று இடையில் சுருகக்கூடிய சமயம் அப்படிங்கிறப்ப இது இடையில் ஏற்பட்ட ஒரு தகவல். மற்றபடி வந்து இதெல்லாம் போட்டால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும், அந்த அளவுக்கு இவர்களுக்கு மதிப்பு இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். அதன் அடிப்படையில் தான் அவர் போட்டார். அப்போ வந்து இவர் மனம் மாறி விட்டாரோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல். அதே நேரத்தில் மோடியை வந்து மிஸ்டர் பிஎம், மற்றபடி வந்து ஸ்டாலினை வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டது வந்து உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய தமிழக முதலும் ஒரு மிக கண்டன குரல்களாக போயிட்டுருக்கு. பல பேர் பலவிதமாக பேசுகிறாங்க. அது வேறு விதமாக இருந்தாலுமே கூட மோடி வந்து ஒரு ஆகாத பிரதமர், ஆன பிரதமர், தேவையற்ற பிரதமர், மற்றபடி வந்து அவருடைய ஆட்சி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் வந்து அவரவர்களுடைய ஒரு விஷயம். ஆனால் என்னதான் இருந்தாலும் மோடி தானே பிரதமர் அப்படிங்கிற அவர் எவ்வாறு அவர் பேசியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல். அதை வந்து மரியாதையாக பேசுது. மிஸ்டர் பிஎம் அப்படிங்கும் போதில் இவருடைய வயது என்ன, அவருடைய வயது என்ன அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தகவல். அதையெல்லாம் விட ஸ்டாலினை வந்து அங்கிள் என்று பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தையே வந்து பல விதமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக வந்து பாப்பா தண்ணி குடிக்கிறியா, தண்ணி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டு பாருங்க, அது வேறு விதமான ஒரு அர்த்தத்துக்கு போகும். அதே மாதிரி தான் அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை. அங்கிளுங்கிறத வந்து சாதாரணமாக ஒரு தவறான ஒரு வார்த்தையாகும், ஒரு மாமா அப்படிங்கிற வார்த்தையாகும் அப்படி ஆகிப்போச்சு. அப்படிங்கிறப்ப இதை எவ்வாறு அவர் பயன்படுத்தினார்? அவருக்கு மரியாதை குறைவான ஒரு வார்த்தைகள், ஒரு மரியாதையான வார்த்தைகளாக இருந்தாலும் அவைகள் கூட மரியாதை குறைவான வார்த்தைகளாக கருதக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழலாகி போச்சு. அதான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, பாப்பா தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு அப்படின்னா அது வேறு விதமாக போகக்கூடிய, மது அருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அது ஒரு சிம்தட்டிக்காக போயிடுச்சு. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற கூட அவர் மோடியையும் ஸ்டாலினையும் தவறாக பயன்படுத்தி விட்டார், தவறான வார்த்தைகள் சொல்லி விட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் உடைய இன்னைக்கு வந்து எடப்பாடியை பேசுவதற்கு விஜய்க்கு எந்த வகையில் உரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் அங்கிருந்து பல கண்டன குரல் வந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் விட பிரேமலதா ஏதாவது ஒரு வகையில் விஜயின் ஒரு கூட்டணியாக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு வகையில் போய்விட்டு கொண்டிருந்தாலுமே கூட விஜயகாந்தினுடைய ஒரு போட்டோவை அவர் பயன்படுத்தக்கூடாது, கேப்டன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பிரேமலதாவே இன்னைக்கு ஓப்பன் டாக்காக பேசியிருக்கார். அப்படிங்கிறப்ப கட்டாயமாக வந்து தேமுதிக விஜயகாந்தினுடைய ஒரு பிறந்தநாள் விழாவில் தான் வந்து கூட்டத்தை வைக்கிற மாதிரி இருந்தது, மாநாடு வைக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியால் வந்து மாற்றப்பட்டது. அப்படிங்கிறப்ப அங்கிருந்தே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல். அப்படிங்கிறப்ப உண்மையிலே விஜய் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த ராம்பு வாக்கு அதில் வந்து போயிட்டுருக்க சமயத்தில் பெரம்பலூரில் சரத்குமார் அப்படிங்கிற பையன் வந்து குடும்பத்துக்கு சொல்லாமலே வந்து இங்கே கலந்துருக்கிறார். கலந்த உடனே எகிரி குதிக்கிறப்ப அந்த பவுன்சர் வந்து தூக்கி போடுற அந்த காட்சி இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே வந்து ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு காட்சி தான். தூக்கி எரியக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக உயிர் போயிருந்தால் என்ன ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு சரத்குமார் அவங்க அம்மா வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. உண்மையிலே வந்து விஜய் வந்து இப்படி இருக்கக்கூடிய விஜய் எவ்வாறு மக்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற கேள்வி அந்த அம்மா மட்டும் இல்லை, தமிழக தாய்மார்களே கேட்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதனால் வந்து விஜய் வந்து மக்களை ஏமாற்றுகிறார், தரம் தாழ்ந்து போய்விட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட திருத்துறைப்பூண்டியில் வக்கீல் சிவசாகர் அப்படிங்கிற வந்து இன்னைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். அதாவது வந்து பவுன்சர்கள் தூக்கி போட்டது, மற்றபடி வந்து மோடியை மிஸ்டர் பிஎம் என்று சொன்னது, ஸ்டாலின் அங்கிள் என்று சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வந்து கட்டாயமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி போட்டு இன்றைக்கி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடு அப்படின்னா பாராட்டக்கூடிய வகையில் இல்லாவிட்டாலுமே கூட குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த 2வது மாநில மாநாடு கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு குறை சொல்லக்கூடிய இருக்கிறனாலும் கூட இது மிகப்பெரிய தாவேக்காவும் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாகத்தான் வரும். இந்த அடி
இந்த ஒரு பிரதிபலிப்பு 2026 சட்டமன்றத்தில் எவ்வாறு பிரதிபலிக்கப் போகிறது என்பதை வரும் காலங்கள் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.